ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இரண்டாம் வார்த்தையாகிய இரட்சிப்பின் வார்த்தையை நீர் பேசும் அடியேனை மறைத்தருளும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்டுக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். நமது திருச்சபையில் தினமும் காலையில் நமது ஆயர் நடத்தும் லெந்து கால தியான பகுதிகளை, வேத வசனங்களை நீட் தேர்வுக்கு படித்து பரீட்சை எழுதுகிறவர் போல பயிற்சி பெற்று, அப்படிப்பட்ட ஒரு பெரியவர்கள் மத்தியில் 10ஆம் வகுப்பு தேர்வு கூட வேதாகம வசனத்தில் எழுத தெரியாத எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை பேச வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவருக்கும் நம்முடைய ஆயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிலுவையில் இறைவன் இயேசு கிறிஸ்து சொன்ன இரண்டாவது வார்த்தையை எத்தனையோ வருஷங்கள் கேட்டு மறந்திட்டோம். இந்த வருஷமாவது கேட்டு சிந்திப்போம். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பரதீசு என்ற வார்த்தை வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே 3 இடங்களில் நாம் வாசிக்கலாம். முதலாவது, ஆண்டவர் கல்வனிடம் பேசியது, லூக்கா 23:43. இரண்டாவது, 2 கொரிந்தியர் 12:3. அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு என்று பவுல் தன்னை குறித்து சொல்லுகின்றார். மூன்றாவது, வெளிப்படுத்தின விசேஷம் 2:7. எபேசு சபைக்கு எழுதுகிற போது அதிலே குறிப்பிடுகின்றார், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவனுடைய பரதீசில் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. பரதீசு என்றால் என்ன? இது ஒரு பாரசீக சொல். செழிப்பான தோட்டம், நீதிமான்கள் இளைப்பாறுகின்ற இடம். இரண்டாம் வார்த்தையை 2 தலைப்புகளிலே நாம் சிந்திக்கலாம். முதலாவது தலைப்பு 2 கல்லர்கள், இரண்டாவது தலைப்பு 2 சீஷர்கள். 2 கல்லர்கள். மத்தேயு 27:44. அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தப்படியே அவரை நிந்தித்தார்கள். இருவரும் சேர்ந்து நிந்தித்ததை நாம் படிக்கின்றோம். இது நட்பின் அடிப்படையிலே இருவரும் நிந்திக்கின்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் இப்பொழுது கேட்ட முதலாம் வார்த்தையாகிய பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறீர்கள் என்ற சொல்லை சொன்னவுடன், அவர் சொன்ன அந்த வார்த்தை தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் அடித்தவர்களையும் நிந்தித்தவர்களையும் பரியாசம் பண்ணினவர்களையும் பார்த்து சொன்னதும், நிந்தித்த கல்லர்களில் ஒருவன் சிந்திக்க ஆரம்பிக்கின்றான். முதலாம் வார்த்தை ஒரு கல்லனின் முழு மனதையும் மாற்றிவிட்டது. ஒட்டுமொத்த கூட்டத்திலும் அருகில் தொங்கிய கல்லன் ஒருவன் மட்டும்தான் மனமாற்றம் அடைகின்றான். அதுபோல திரளான திருச்சபை மக்கள் நாம் இங்கு கூடி வந்திருக்கின்றோம். ஒருவராவது மனமாற்றம் அடைந்து இல்லங்களுக்கு செல்வோமா என்ற ஒரு கேள்வியோடு நான் உங்கள் முன்பாக நிற்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என் வார்த்தை அக்கினியைப் போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எத்தனை வருடங்கள் சிலுவை தியானத்தில் 7 வார்த்தைகளை கேட்டாலும் இன்னும் நானும் நீங்களும் பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். காரணம், நம் இருதயம் கண்மலையை விட மிக கடினமான பெரிய கண்மலையாய் இருக்கிறது. அதுதான் உண்மை நிலை.
2 கள்ளர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒருவன் நிந்தித்த கள்ளன், மற்றொருவன் சிந்தித்த கள்ளன். நிந்தித்த கள்ளன் லூக்கா 23:39. நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்து பேசுகின்றான். இன்னொரு கள்ளன் நிந்திப்பதை நிறுத்திவிட்டு சிந்திப்பதை ஆரம்பிக்கின்றான். ஆண்டவருடைய வார்த்தை அவன் மனதில் பேசியது. சிந்தித்த கள்ளன் லூக்கா 23:40. அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? உன்னிடம் தேவ பயம் இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகின்றோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைக்கிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்கின்றான். அப்பொழுதுதான் அந்த இடத்திலும் திரளான கூட்டம் இறைவனை இகழ்ந்து பேசும்போது ஒரு கள்ளன் மட்டும் உலகத்தோடு ஒத்து போகாமல் உறுதியாய் உண்மையாய் விசுவாசமாய் ஆண்டவரே என புகழ்கின்றான். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்கின்றான். ஆண்டவர் என்று அவன் ஏற்றுக்கொள்கின்றான். ஒருவன் நிந்தித்த கள்ளன், மற்றொருவன் சிந்தித்த கள்வன். ஒருவன் இறைவனை இகழ்ந்தான், ஒருவன் இறைவனை புகழ்ந்தான். ஒருவன் தவறை உணராத கள்ளன், ஒருவன் தவறை உணர்ந்த கள்ளன். நிந்தித்த கள்ளன் நிர்மூலமானான், சிந்தித்த கள்ளன் சீடனானான். 2 சீடர்கள். முதலாவதாக காட்டி கொடுத்த யூதாஸ், மாட்டிக்கொள்வோமோ என மறுதளித்த பேதுரு. காட்டி கொடுத்த யூதாஸ் மத்தேயு 26:50. சிநேகிதினே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்று சொல்லுகின்றார். யூதாஸை பார்த்து சிநேகிதினே என்று அழைக்கின்றார். மார்க்கு 14:20. இயேசுவோடு பந்தி அமர்ந்த 12 ஒருவன், அந்த நாளிலே தாளத்தில் கையிடுகிறவன் என்று ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் நாம் அவர்களை வெறுத்து ஒதுக்கி விடுவோம். இது மனித அன்பு. ஆனால் ஆண்டவர் காட்டி கொடுத்த அந்த யூதாஸை கடைசி வரை அவனை வெறுக்கவில்லை. அவன்தான் காட்டி கொடுக்க போகிறான் என்று தெரிந்திருந்தும் அவனை நேசித்தார். இது தெய்வீக அன்பு. ஆண்டவர் பாவத்தை வெறுக்கவில்லை. ஆண்டவர் பாவியை வெறுக்கவில்லை. ஆண்டவர் பாவத்தை வெறுக்கின்றார். யூதாஸின் நிலை மத்தேயு 27:4-5. குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்பதை அவன் உணர்கின்றான். உணர்ந்தபோது 30 வெள்ளிக்காசை கொடுத்த அந்த பிரதான ஆசாரியர்களையும் மூப்பர்களையும் சந்தித்து தேடி சென்று மனஸ்தாபப்படுகின்றான். அது உன்பாடு என்று சொல்லிவிட்டார்கள். மத்தேயு 27:4. ஆனால் அவன் இறைவனை தேடி வந்திருந்தால் அவனுக்கு மன்னிப்பு கிடைத்திருக்கும். இயேசுவை தேடி வரவில்லை. பணம் கொடுத்தவர்களை தேடி சென்றதால் பிணமாக தூக்கில் தொங்கினான். இது யூதாஸின் நிலை. யூதாஸை குறித்து சகரியா சொன்ன தீர்க்க தரிசனம், சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11:13. அதில் இருக்கும் 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளால் குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். இதே வார்த்தை நிறைவேறும் போது மத்தேயு 27:5 அதில் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கின்றோம். 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்த 2 வசனங்களையும் நீங்கள் சம்பந்தப்படுத்தி பார்த்து கொள்ளலாம். ஆம், பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுகிறதை பார்க்கின்றோம். 2வதாக மாட்டிக்கொள்வோம் என மறுதளித்த பேதுரு இறைமகன் இயேசுவை மறுதளித்த சம்பவத்தை மத்தேயு 26:69-75 வரை படிக்கின்றோம். பேதுரு ஆண்டவரின் அருகில் இருந்த சீசன். இயேசுவை அறியேன் என சொல்லி 3 முறை மறுதளிக்கின்றான்.
3 முறை மறுதலிப்பாய் என்று சொன்னதை நினைத்து பார்த்து மனம் கசந்து அழுகின்றான். உயிர்த்தெழுந்த இயேசுவை மீண்டும் தேடி வருகின்றான். மன்னிக்கப்பட்ட பேதுரு மகிமை அடைகின்றான். இது பேதுருவின் நிலை. பேதுருவுக்கு ஆண்டவர் பரலோகத்தின் திறவுகோலை கொடுப்பேன் என சொல்லுகின்றார். மனம் திருந்திய கல்லனுக்கு பரலோகத்தில் இடம் கொடுத்தார். பாவ மன்னிப்பு முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கும் நாம் சுகமாய் இருப்பதற்கும் தடையாய் இருப்பதற்கு காரணம் நம்முடைய பாவம்தான். எரேமியா 5:25, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. உங்களுக்கு எந்த நன்மையும் வர தடையாய் இருப்பது நம்முடைய பாவம். நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய ரெவரன் பாபுராய் ஐயர் அவர்கள் அடிக்கடி ஒரு பாடலை பாடுவார்கள், கேட்காமல் கொடுப்பவரே என்று. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லா காரியமும் நம்ம கேட்காம கிடைக்கும். ஆனால் பாவ மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு மட்டும் உணர்ந்து ஜெபித்து கேட்டால்தான் பெற்றுக்கொள்ள முடியும். நமது ஆலயத்தில் ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம் அனைவரும் பாவ அறிக்கை ஜெபம் செய்வதுண்டு. ஆயிரவர்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை சொல்வார்கள். அநேகர் பாவ அறிக்கை ஜெபத்துக்கு நாம் வருவதே கிடையாது. அதை தவறு என தாழ்மையுடன் சுட்டி காட்டுகின்றேன். ஒரு சிறிய சம்பவத்தை கூறி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். கத்தோலிக்க திருச்சபைகளிலே பாவ சங்கீர்த்தனம் சொல்வதுண்டு. ஒரு பக்கம் ஃபாதர், இன்னொரு பக்கம் பாவம் செய்தவர், நடுவிலே ஒரு மறைக்கப்பட்டிருக்கும் திரையிடப்பட்டு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியாது. போப்பு ஆண்டவர் கூட வாரம் ஒரு முறை அந்த பாவ சங்கீர்த்தனம் சொல்வதுண்டு. ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தில் 2 ஃபாதர் பாவ சங்கீர்த்தனம் சொல்வதுண்டு. ஒரு சகோதரன் எப்போது வந்தாலும் ஒரு ஃபாதரிடம் மட்டுமே தான் பாவ சங்கீர்த்தனம் சொல்லுவார். அவர் அங்குள்ள பங்கு தந்தையிடம் செல்வதே இல்லை. ஒரு ஜூனியர் ஃபாதர் இதை பார்த்து அந்த சகோதரிடம் சென்று கேட்டாராம், ஏன் இந்த ஃபாதர்கிட்ட மட்டும்தான் மன்னிப்பு பெற்றுகிறாய், நமது பங்கு தந்தையிடம் சென்றால் என்ன என கேட்டாராம். சகோதரன் சொன்ன பதில், நான் தினமும் சொல்ல முடியாத பாவம் செய்கின்றேன், நிறைய செய்கிறேன். இவரிடம் கொஞ்சம் பாவத்தை சொல்லுவேன், சில சமயம் இவரிடம் வந்து முட்டு போட்டு விட்டு சும்மா நின்று விட்டு ஒன்றும் சொல்லாமல் பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள்வேன். இதனால் என் பாவம் யாருக்கும் தெரியாது, பங்கு தந்தைக்கும் தெரியாது என்று சொன்னாராம். அது எப்படி என ஜூனியர் ஃபாதர் கேட்டாராம். அப்பொழுது சொன்னானாம், இந்த ஃபாதருக்கு காது கேட்காது, நீ என்ன சொன்னாலும் அவர் கேட்க போவதில்லை, ஆனால் பாவ சங்கீர்த்தனம் சொல்லி அனுப்பி விடுவார். நாம் எப்படி இருக்கின்றோம்? ஜூனியர் ஃபாதர் அவரை பார்த்து சொன்னாராம், நீ பங்கு தந்தையிடம் பாவத்தை அறிக்கை செய்யவில்லை, பரம தந்தையாகிய இயேசுவிடம் பாவத்தை அறிக்கை செய்கிறாய், உன்னை நீயே ஏமாற்றி கொண்டிருக்கிறாய் என்று சொன்னாராம். நாம் எப்படி இருக்கின்றோம்? நம்மை நாமே ஏமாற்றுகின்றோமா? இது கதை அல்ல, நிஜம். இந்த நாளில் நாம் செய்த பாவத்தை உணர்ந்து மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்ற அனுபவத்தோடு நம்முடைய இல்லத்திற்கு செல்ல ஆண்டவர் அருள் புரிவாராக. ஜெபம். ரட்சிப்பை கொடுக்கும் எங்கள் இறைவா, இந்த நாளிலே எங்கள் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் வியாதிகளுக்கு ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கும் பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே. எங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் ரட்சிப்பை பெற்ற அனுபவத்தோடு நாங்கள் எங்கள் இல்லங்களுக்கு செல்ல நீர் கிருபை புரிந்தள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பரமபிதாவே. ஆமென்.